இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெர்ஃபெக்ட்டா எப்படி ஒரு saree draping பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். 11 plaits வரைக்குமே வந்து எடுத்து எப்படி வந்து சைடு அடிக்காம ரொம்ப நீட்டான லுக்ல saree கட்டலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ கூட அடிஷனலா இன்னொரு வந்து என்னன்னா ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஒன்னு உங்களுக்காக இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ 11 plates வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி saree ப்ளீட்டிங் வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் வித் மெஷர்மெண்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே நீங்கள் ப்ளீட் saree வேர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் ப்ளீட் பொசிஷனை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள் சுத்து பகுதியை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து உள்ளே டக்கின் பண்ணணும். ஸோ சாரியோட டிசைன் வந்து நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு சைடு இழுத்துட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இழுத்துட்டு அப்படி இல்லாமல் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் உள்ளே டக்கின் பண்ணினாலும் ஸோ அந்த டிசைன் வந்து இழுத்துட்டு இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாக ஒரு டைம் சுற்றி டக்கின் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர் ப்ளீட் சொருவோம்ல. ஸோ அதை சொருகிறதுக்கு முன்னாடி இந்த தாவணி போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்குங்க. அப்படி கொண்டு வரப்போ சென்டர் ப்ளீட்டில் வந்து பாட்டமில் நீங்கள் சேஃப்டி பின்ஸ் வந்து மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து அந்த தாவணி போர்ஷனை அப்படியே வந்து ஷோல்டரில் அந்த பல்லு போர்ஷன் எடுத்து உங்கள் ப்ளவுஸ் பாயிண்ட்டோட ஃபஸ்ட்டு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ அந்த பின்னவே அந்த லாஸ்ட் பின்னவே ரிமூவ் பண்ணி பின் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா ஒரு பின் வச்சுட்டு ஷோல்டரில் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இப்படி பின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் இருக்குது இல்லைங்களா, செஸ்ட் ப்ளீட் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 11 ப்ளீட் எடுத்துருக்கீங்கன்னா 11 ப்ளீட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அலைன் பண்ணினதுக்கப்புறமா தான் இந்த ஃபஸ்ட்டு சாரியோட ஃபஸ்ட் லேயர் மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து ஃப்ரண்ட் லேயர் கொண்டு வந்து நம்ம ஸ்டொமக் சைடு ஒரு பின் பண்ணுவோம்ல, ஸோ ரைட் சைடு கரெக்டாக உங்கள் தைக்கு நேராக வச்சு பின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சாரி கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் சென்டர் நேவல்லேருந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு தள்ளி மட்டும் நீங்கள் பின் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போவும் நம்ம வந்து டக்கின் பண்ண போகிறதுல சென்டர் ப்ளீட், அதுக்கு முன்னாடி இந்த சைடு ப்ளீட்டை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். இந்த சைடு ப்ளீட்டும் உங்களுக்கு நல்லா நீட்டாக நல்லா ஒரு சாரி ட்ராப்பிஸ்ட் வந்து எப்படி வந்து பக்காவாக வந்து சைட் ப்ளீட் செட் பண்ணுவாங்களோ நீங்களும் தாராளமாக அது மாதிரி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக் சைடு சைடில் இதெல்லாமே ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸில் பார்க்குற மாதிரி ப்ளீட் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. இந்த சைட் ப்ளீட் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சில்க் சாரீஸாக இருந்துச்சுன்னா ஸோ இன்னுமே நம்ம ப்ரைடுக்கெலாம் கட்டுறோம் இல்லை அந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு கட்டுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸை வந்து ஒவ்வொரு ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு இல்லை 2 ப்ளீட் எடுத்துகிட்டு ஸோ அந்த இடத்துல மட்டும் ப்ளீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நார்மல் சாரீ பூனம் சாரீலாம் வேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது நம்மளோட ரெகுலர் ஸ்டைலில் நம்ம வந்து வேர் பண்ணுவோம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் கூட நம்மளது வந்து பூனம் சாரீ எப்படி வந்து பர்ஃபெக்டாக ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு சேனலில் இருக்குங்க. ஸோ அதனோட வீடியோஸும் நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்டை வந்து உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸஸ் போர்ஷன் வந்து கொஞ்சம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாரியும் கொஞ்சம் உட்கார எந்திரிக்கிறதுக்குலாம் ரொம்பவே டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரொம்பவும் டைட்டாக இருந்தால் சில பேர் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் வேர் சாரீ கட்டிட்டு இந்த மாதிரி ப்ளீட் சாரீ வேர் பண்ணுறப்போ ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த போர்ஷனில் அப்படியே பேக் சைடு வச்சு உள்ளே சொருகி விட்டுருங்க. நார்மல் வேர் சாரியில் பார்த்தீங்கன்னா 5 ப்ளீட் 6 ப்ளீட்டுக்கே வந்து ரொம்ப சைடு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. பட் இந்த ப்ளீட் பார்த்தீங்கன்னா 11 ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம். பட் ரொம்பவே பர்ஃபெக்டாக சைடில் அடிக்காமல் ரொம்ப நீட்டான லுக்காக இருக்குது. ஸோ நம்ம சாரீ ப்ளீட்டிங்னு எடுத்துட்டாவே கண்டிப்பாக சாரீ ட்ராப்பிங்க்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் சாரீ ட்ராப்பிங் நல்லா கற்றுக்கோங்க. ஸோ அதன் மூலியமாகவே எக்ஸ்ட்ரா மணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னால ஸோ அதுதான் இது. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற விஷயம் இந்த சாரீ ப்ளீட்டிங் மாதிரி வேறு என்னென்ன ஒர்க் வந்து நம்ம ஹோம் பேஸ்டாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஹையஸ்ட்டு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா இந்த த்ரெட் பேங்கிள்ஸ் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும் இந்த ஒர்க்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாரீ ப்ளீட்டிங் கூட இந்த ஒர்க்கு சேர்த்து பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணலாம்.